அஸ்வினி, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பரணி, குடும்ப பிரச்சனை முடிவிற்கு வரும். பிள்ளைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். கார்த்திகை 1ஆம் பாதம், உங்களை சிலர் விமர்சனம் செய்வார்கள். கோபத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், உழைப்பு அதிகரிக்கும் நாள். எதிர்பார்த்த தகவல் வரும். ரோகிணி, வியாபாரத்தில் உங்களுக்கு தொல்லை அளித்தவர்கள் வேலைக்கு செல்வார்கள். முயற்சி சாதகமாகும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள், எதிர்பார்த்த பணம் வரும். தாய் வழி உறவுகளின் ஆதரவால் உங்கள் வேலை நடந்தேறும். மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள், முன்னேற்றமான நாள். துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். சகோதரர்கள் உதவி கிடைக்கும். திருவாதிரை, எதிர்பார்த்த தகவல் வரும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடியும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள், முயற்சியில் லாபம் காண்பீர்கள். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். முயற்சிகள் பலிதமாகும். புனர்பூசம் 4ஆம் பாதம், முயற்சி இழுபறியானாலும் எதிர்பார்த்ததை அடைவீர்கள். தடைபட்ட வருவாய் வரும். பூசம், நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். பணவரவில் ஏற்பட்ட தடைகள் விலகும். ஆயில்யம், உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரத்தை மாற்றம் செய்வது குறித்து யோசிப்பீர்கள். மகம், கவனமாக செயல்பட வேண்டிய நாள். ராசிக்குள் சந்திரன் கேது சஞ்சரிப்பதால் குழப்பங்கள் தோன்றும். பூரம், திட்டமிடாமல் செயல்பட்டு உங்கள் வேலைகளில் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். உத்திரம் 1ஆம் பாதம், எதிர்பார்த்த வரவு இழுபறியாகும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் வேண்டாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். திடீர் செலவுகள் தோன்றும். அஸ்தம், நீங்கள் நினைப்பது ஒன்றாகும், நடப்பது வேறாகவும் இருக்கும். வேலையில் கவனம் தேவை. சித்திரை 1, 2 பாதங்கள், வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். வாகனம் பழுதாகி திடீர் செலவுகள் வைக்கும்.